அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவது வாங்க கோயத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 282 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 984 ரூபாயாகவும் உள்ளது. இது வந்து அல்முலா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடி அங்கே கோயத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 16 ஃபீல்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 276 ஃபீல்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 889 ஃபீல்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 762 ஃபீல்ஸாகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போல அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வாங்க செய்திகளுக்குள்ள போயிடலாம். குவைத்திலிருந்து 19,000 வெளிநாட்டினர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து கைரேகையை பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறுபவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு பெரிய அமலாக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து 19,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இதில் தலைமறைவு வழக்குகள் உள்ள வெளிநாட்டினர், தெரு வியாபாரிகள், யாசகம் கேட்போர்கள் மற்றும் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காக கண்டறியப்பட்டவர்கள் ஆகியவர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையில் வாகனங்களின் வேகங்களை ரேடார் அலகுகளை பயன்படுத்தி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் நெடுஞ்சாலை வேக எதிர்ப்பு பிரச்சாரத்தில் 118 விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையால் பிரதிநிதிப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து துறை பல்வேறு ஆளுநர்களில் உள்ள பல நெடுஞ்சாலைகளில் மொபைல் ரேடார் அலகுகளை பயன்படுத்தி வேக விதிமீறல்களை குறிவைத்து நேற்றைய முன்தினம் களப்பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சாலை பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் வேக வரம்புகள் ஆகியவை அமல்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இந்த பிரச்சாரத்தின் விளைவாக பல்வேறு விதிமீறல்களுக்காக 118 போக்குவரத்து சான்றுகள் வழங்கப்பட்டிருந்ததாகவும், முந்தைய குற்றங்கள் தொடர்பாக தேடப்படும் 3 நபர்களை அதிகாரிகள் கைது செய்ததாகவும், தேடப்படும் வாகனமாக பட்டியலிடப்பட்ட ஒரு வாகனத்தை கைப்பற்றியதாகவும் மற்றும் போக்குவரத்து தொடர்பான விதிமீறல்களுக்காக மற்றொருவரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் மற்றும் பதிவிட விதிமீறல்களுக்காக குவைத்தில் திடீர் சோதனையில் 44 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்தும் முயற்சிகளுக்கு மத்தியில் சட்டவிரோத தொழிலாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் குவைத் அதிகாரிகள் ஒரு பெரிய கட்டுமான தளத்தில் திடீர் ஆய்வின் போது 44 தொழிலாளர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
26 வயதுக்கு மேற்பட்ட குவைத் அல்லாத மகன்களுக்கு புதிய வீட்டு வசதி விதிமூடல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டின் 19ஆம் எண் அமைச்சர் தீர்மானம் வீட்டு வசதி விதிமுறைகளின் சில விதிகளில் திருத்தங்களை அறிமுகப்படுத்தி அதிகாரப்பூர்வ வர்த்தமானியை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுப்பிக்கப்பட்ட விதிகள் குவைத் தாயின் 26 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட குவைத் அல்லாத மகனை தவிர குடும்ப உறுப்பினர்கள் அரசாங்க வீட்டு வசதியிலிருந்து பயனடையலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய சீர்திருத்தங்களின் கீழ் வாகன பறிமுதல் குறித்து ஓட்டுநர்களுக்கு அறிவிக்க சஹல் செயலி மூலம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கை பறிமுதல் மற்றும் விடுதலை நடைமுறைகளை குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர்கள் இருவருக்கும் மிகவும் வெளிப்படையானதாகவும் பயனர் நட்பாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் வெளிநாட்டினர் வசிக்கும் 11 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பர்வானியா கவர்னரேட்டில் உள்ள பொறியியல் தணிக்கை மற்றும் பின்தொடர்தல் துறை இளங்கலை தங்குமிடங்களை குறிவைத்து ஆய்வு பிரச்சாரத்தை நடத்தியதாக குவைத் நகராட்சியின் மக்கள் தொடர்பு துறை அறிவித்துள்ளது. 13 முன் எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து மீறலில் கண்டறியப்பட்ட 11 சொத்துக்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. கைத்தான், அந்தலூஸ், ஒமேரியா மற்றும் ஃபிர்தாஸ் ஆகிய பகுதிகளில் இந்த ஆய்வுகள் உள்ளடக்கியதாக தெரிவித்துள்ளது. இந்தியாவும் குவைத்தும் பல துறைகளில் மூலோபாய உறவுகளை மேம்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் குவைத்துக்கான இந்திய தூதர் அவர்களும் குவைத் நாட்டினுடைய பிரதமர் அவர்களுக்கிடையேயான சந்திப்பை தொடர்ந்து இந்தியாவிற்கும் குவைத்துக்கும் இடையிலான வலுவான மற்றும் விரிவடையும் உறவை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டாண்மையை மேலும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பிரதமரிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுவதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக இந்த சந்திப்பை இருந்ததாக தூதர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உங்கள் வீட்டில் உள்ள குப்பை தொட்டி பழுதடைந்திருந்தாலோ அல்லது உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தாலோ நீங்கள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு புதிதாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 22516828 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் புதியதாக குப்பை தொட்டி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் அதிவேக சாலை, அதாவது சாலட்டுக்கு செல்லும் சாலையின் ஓரங்களில் உள்ள குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை ஒரு அல்கபா செய்தி தொடர்பாளர் காணொளி எடுத்து வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் வரக்கூடிய வீடியோ பாருங்க. شنو هذا؟ لا احنا ما يصير نمشي على الخط ونقط زبالة يعني. وبعدين شنو كمية البلاستيك هذه؟ بدال ما يكون حواليني زرع حواليني بلاستيك، والله يضيق الخلق. الكويت تستاهل وايد احسن من كذي. بعز الصيف وعلى خط الشاليهات هذه كمية القمامة اللي قاعد تشوفونها هني، هذه ترى يعني نتفة ببحر. انتوا لو تمشون على الخط كامل راح تلاقون الزبالة مكرمة السامع على مد النظر. هذا كله بلاستيك، ما يتحلل يا جماعة، ما يتحلل. قوطي لبن يعني شوفوا هذه الشيرة لامة تحتها وسخ مو طبيعي. هي نباتات طلعت على هذه الأرض بشكل طبيعي، كل واحدة فيهم بدال ما أنها هي تنمو بشكل طبيعي لامت لها كم قرطاس مكرم السامع نعال بلاستيك قوط كلينكس. ليش؟ في حملات توعوية كثيرة وفرق تطوعية تبارك الرحمن ما قصروا وهم وصلوا ليه المرادم ينظفون، إلا أن احنا للحين قاعد نشوف هذه المناظر. البلدية شتلحق شتنظف، علشان كذي نقول إن المجتمع المدني نفسه لازم يتعاون ويكون عنده هذه الثقافة.
يعني اللي جاي من البر يمر على هالخط. ليش نخلي الناس تشوف هالمناظر؟ والله يا جماعة احنا لما نتكلم ونقول من باب محبة وخوف على ديرتنا، اللي نحتاجه فعلا هو تطبيق القانون وتغليظ العقوبات وغيرها. نحتاج إلى وجود لافتات توعي الناس وتحذرها. والشغلة بعد الرابعة، حاويات بكل مكان، وبكذي ما حد عنده عذر غير ان ضميرك لازم يشتغل. رسالتنا هذه للجيل الجديد، تكفون، حافظوا على ديرتكم. சமூக விவகாரங்கள் மற்றும் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகங்களின் ஒத்துழைப்புடன் ரெட் கிரசன்ட் சொசைட்டியால் ஏற்பாடு செய்யப்பட்ட 40 டன் பல்வேறு பொருட்களை ஏற்றிக்கொண்டு குவைத் நிவாரண விமானம் போர்ட் சூடான் விமான நிலையத்திற்கு புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூடானில் மிகவும் தேவைப்படும் குழுக்களுக்கு ஆதரவளிக்கும் குவைத் பை யுவர் சைட் பிரச்சாரத்தின் தொடர்ச்சியாக இந்த விமானம் கருதப்படுவதாகவும், மேலும் உணவு, தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் 5 டன் கோதுமை ஆகியவை அடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜகரா கவர்னரேட்டில் சாலைகள் அமைக்கும் பணிகளை பொதுப்பணி துணை செயலாளர் மற்றும் ஜகரா கவர்னர் ஆகியோர் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுப்பணி அமைச்சகத்தின் துணை செயலாளர் மற்றும் ஜகரா ஆளுநர் ஆகியோர் ஜகரா கவர்னரேட்டில் உள்ள அல் அக்பரி தெருவிற்கு ஆய்வு விஜயம் மேற்கொண்டதாகவும், இதன்போது புதிய ஒப்பந்தங்களில் தீவிர பராமரிப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர்களுக்கு விளக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதி பகுதியில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் மாலை அகமதி பகுதியில் உள்ள ஒரு பிரதான மின்மாற்றியில் ஏற்பட்ட தீயை ஃபாஹில், மீன் அப்துல்லா மற்றும் அகமதி தீயணைப்பு மையங்களை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தால் யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு குடிமகன் ஷுவைக் பகுதிகளில் உள்ள வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள், அதாவது வாகனங்களுடைய பேட்டரி, டயர்கள் மற்றும் உதிரி பாகங்கள் ஆகியவை மொத்த விலைக்கே சில்லறையாக கிடைப்பதாக ஒரு காணொலி எடுத்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் வரக்கூடிய வீடியோ பாருங்க. الارخص اللي شفته هذا المسافر. شايفين المسافر هني؟ هذا محلهم للتبديل وهذا المحل اللي تشتري منه. طبعا هذا داس الحين على اساس لا يبين الصوت، لكن راح يبين ان شاء الله. المسافر انترناشونال، هذه ارقامهم شايفين؟ عندهم كل انواع التواير، عندهم بطاريات، عندهم زيوت، عندهم كل شيء. تبي تبدل دهن، تبي تواير، تبي، وجوده. توايرهم للامانه جوده والارخص. هذه ارقامهم، تواصلوا وياهم وراح تلاقوا اللي يسركم ان شاء الله. அதேபோல் வானிலை ஆய்வாளர் இசால் ரமதான் அவர்கள் கோடையின் உச்சம் ஆகஸ்ட் 22 வரை தொடரும் என தெரிவிச்சிருக்காரு. 14 நாட்களுக்கு பிறகு வெப்ப அலை முடிவுக்கு வரும் எனவும், அதிக கோடை வெப்பநிலையிலிருந்து விடைபெறுவோம் எனவும் வானிலை ஆய்வாளர் பதர் அல் ஒமேரா தெரிவித்துள்ளார். அதேபோல் இன்றைய தினம் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் வரை செல்லக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சவுதி அரேபியா நியூஸை பார்க்கலாம் வாங்க. சவுதி அரேபியா கடந்த 1 வாரங்களில் நடந்த தீவிர பாதுகாப்பு சோதனைகளில் 22,000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியிருப்பாளர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.